நம் அனைவரது பலத்த கரவொலியுடன் ஆரம்பித்து பயிற்சி அளிப்பது அனைத்து மாவட்டங்களிலும் புதிய பூமி நாகை, வேதாரண்யம், சீர்காழி, சிதம்பரம் இந்த ஏரியாக்கள் ஒரு மகத்தான ஆற்றல் மிக்க ஒரு புண்ணிய பூமி. நிறைய இருக்கு. அன்புக்குரிய எழுத்தாளர் ஐயா வந்திருக்கிறார், பத்திரிகையாளர் சொன்னா எங்க ஈசானிய தேர்வில் ஐயா பேர் கூட வந்திருக்கேன். அவரும் சுதந்திர போராட்ட வீரர்னு நான் நினைச்சேன். கண்டிப்பா இதுல நிறுவப்பட்டிருக்கின்றது என்று இத்தனை அனைத்து விஷயங்களையும் அவர்கள் அத்தனை செய்திகளும் வருது. செய்திகளை அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணி அதை பைசாவாக மாற்றுகின்றவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு வருஷக்கணக்காக நாகராஜன் சொன்னார், வருஷக்கணக்காக ஒரு மகன் தந்தைக்கு செய்ய உதவி இருப்பாங்க, அதை காலத்தால் அழிக்க முடியாது. இந்த காலத்துல தாய் தந்தையை கவனிக்க முடியாத பிள்ளைகள் தான் இருக்காங்க. அவங்க கவனிக்கிறத விடல. ஆனா இந்த புத்தகம் எழுதுன்னு சொன்னோன்னு வரலாற்று சிறப்புமிக்க விஷயத்தை இந்த வயதில் ராமலிங்கம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இத்தனை பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காருன்னா அது சாதாரண விஷயமே இல்லை. அவ்வளோ பெரிய புத்தகத்தை படிக்கிறதுக்கே இன்றைக்கி நமக்கெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். தியாகிகளாம் இந்த தேசம் செய்ய வேண்டிய கடமை, அவருடைய தியாகிய வாரிசுக்கு இடம் தேடி சென்று மத்திய மாநில அரசு அவர்களுக்கு ஏதாவது என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்தால் மட்டும்தான் இந்த தேசம் பற்ற கடனை நாம் அனைத்ததாக கருத முடியும். அப்படி அவர்கள் செய்ய தவறினால் இந்த தேசத்தில் தியாகி பிறக்க மாட்டார்கள் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நினைத்து பார்த்தாலே தமிழ் ஒரு நல்லறம் காலமெல்லாம் வீசுகிறது. இந்திய போராட்டத்தில், விடுதலை போராட்டத்தில் இரட்ட ஆயுள் தண்டனை பெற்ற இந்திய சுதந்திர தியாகிகளில் ஒருவரும் இல்லை, ஒரே ஒருவர்தான். அவர் வாபூசி மாத்திரம். தெளிவாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கின்ற இமயமரம் மேலான ஆழம். நீங்கள் நம்ம தினந்தோடு வளர்கிற இமயமரம் தானே நீங்கள் நினைக்கிறீர்கள். எனக்கு இந்த புத்தகத்தை படித்த பிறகு நம்முடைய ஜனதா இமயவரமனை பற்றி எனக்குள்ள மதிப்பு வேண்டும். இந்த நூலை நான் கடைசி நாள் நேரில் தான் படித்தேன். அவருடைய மகன் மார்க்கோனி எனக்கு 15 நாட்களுக்கு முன்னாடியே நேரில் கொண்டு வந்து தந்தார். ஆனால் என்ன சீர்காழியில் இருக்கிற போராட்ட வீரர்களை பற்றி அவர் சொல்ல போகிறார். அதை பற்றி நாம் பெருமைப்படுத்தி பேசுவோம் என்று அமைந்துள்ளேன். ஆனால் அது இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி பேசுகிறது, காந்தியை பற்றி பேசுகிறது, பாரதியை பற்றி பேசுகிறது, வாபூசியை பற்றி பேசுகிறது, வேதாந்தத்தை பற்றி பேசுகிறது, சகலரையும் பேசுகிறது, சீர்காழியில் விடுதலைக்கு பாடுபட்ட மனிதர்களையும் சேர்த்து பேசுகிறதே தவிர இந்த புத்தகத்தினுடைய 4 புதிதாக பாஜக முருகனை கையில் எடுத்திருக்கிறது. அவர்கள் ராமனைத்தான் பொதுவாக கையில் எடுப்பார்கள். ஏனென்றால் ராமாயணம் இவையெல்லாம் சிறந்தவை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் உயர்ந்த செய்திகளை போதிக்கின்ற காப்பியங்கள் மனித குலத்தை மேம்படுத்துகின்றன. ஆகவே கம்பன் ராமனை பெரிதாக எழுதியதற்கு காரணம் தமிழ் சமூகம் செம்மைப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர அது வடநாடு தென்னாடு என்றெல்லாம். அறிவில் டால்ஸ்டாய் நம்மிடம் வரட்டும், மார்க்ஸ் நம்மிடம் வரட்டும், லெனின் நம்மிடம் வரட்டும், என்ன அதெல்லாம் காந்தி வரட்டும், யார் எந்த அறிஞர்களும் நம்முடைய நாட்டுக்குள் வருவதனால் நாம் மேம்படுவோம். அதனால தப்பொன்றும் இல்லை. ஆனால் முருகன் எப்பொழுதும் தமிழ் கடவுள் தான். இந்த தமிழ் கடவுளை இப்பொழுது நம்முடைய ஆர்எஸ்எஸ் காரர்கள் கையில் எடுத்திருப்பது புதிதானது. அவர்களை அரசியலுக்காக எடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், நாம் என்ன காலங்காலமாக முருகனை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறோம். பாத யாத்திரை, வேல் குத்தி கொள்கிறோம், உதட்டில் குத்தி கொள்கிறோம், அவனுக்கு காவடி எடுக்கிறோம், எவ்வளவோ நம்முடைய பாடுகளுக்கிடையே அவனுக்கு பிரார்த்தனை செலுத்துகிறோம். ஆகவே இதை புதிதாக நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் ஒன்று மட்டும் முஸ்லிம்களுக்கு சொல்வேன். அதாவது 3000 ஆண்டுகளாக அது பரங்குன்றம். அது சங்க இலக்கியத்தால் போற்றப்பட்ட முருகனுடைய தலம். முருகன் சங்க இலக்கிய கடவுள். ஆகவே அதற்குள் சிக்கந்தர் அமைப்பு இருந்தால் அது அப்படி இருக்கட்டும், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் போய் மாமிசம் சாப்பிட வேண்டாம் என்று இவர்கள் சொன்னால் அதை விவகாரமாக ஆக்க வேண்டாம். நம்ம மாமிசம் நம்முடைய வீட்டில் சாப்பிடலாம், அல்லது வேறு சமாதியில் சாப்பிடலாம். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், என்ன நோக்கத்தோடு இவர்கள் இதை செய்கிறார்களோ அந்த நோக்கம் வெல்வதற்கு நீங்களும் துணை போகாதீர்கள் என்று நான் இந்த சிறுபான்மை மக்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிக்கந்தர் மலையிலே போய் நாம் ஆடு வெட்டி உண்டால்தான் நம்முடைய உரிமை நிலை பெறும் என்று நினைத்தால்
அப்புறம் அவன் பரங்குன்றம் அது முருகனுடைய இடம் என்று சொல்லுவான். இது தேவையில்லை. நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டு மக்கள் நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு வருகிறார்கள், காசு செலுத்துகிறார்கள், பிரார்த்தனை செலுத்துகிறார்கள். ஆகவே அது வேற்று மத கடவுள் என்று கருதுவதில்லை. இப்படி ஒரு இணக்கமாக இருக்கின்ற போக்கை யாரோ ஒருவர் ஒரு கடவுளை கையில் எடுத்து கொண்டு செய்தாலும் சிக்கந்தர் பேராலோ அல்லது புலால் சாப்பிடுவதன் பேராலோ வேற்றுமைகளை உருவாக்க வேண்டாம் என்று சிறுபான்மை மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இந்த மக்கள் தமிழ் மக்கள் கலந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்களிடம் எந்த வேற்றுமையும் இல்லை. அதை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும். நாகூர் ஆண்டவரை தேடி அவர்கள் வருகிறார்கள் என்பதுதான் பெருமையை தவிர சிக்கந்தர் இடத்திலே நாம் ஆடு வெட்டி சாப்பிடாது சிறுமை என்று நினைக்கக்கூடாது. அது வேற்றுமைகளை வளர்ப்பதன் மூலம் சண்டைகளை உருவாக்கி நம்மை தனிமைப்படுத்தி விடும் என்று நான் அவர்களுக்கு சொல்லுவேன். ஐயா, எது பங்கேற்கிறால் நான் ஒன்று சொல்றேன். அதிமுக எடப்பாடி பழனி இது சென்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல், சரியா? ஆகவே அதை நோக்கி அந்த தேர்தல் நடந்தது. இப்பொழுது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தலில் எடப்பாடி முன்வைக்கப்பட்டால் தான் அது எதிர்கொள்ள முடியுமே தவிர அதில் கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டாம். சும்மா எந்தெந்த கட்சி எல்லாரும் பங்கேற்று விடுவார்கள். அந்த பக்கம் அந்த பாமகவெல்லாம் எங்க போக முடியும்? இல்லை, கடைசியாக அதை நிறைய இடம் வேண்டும் என்று நினைத்து பார்க்கிறார். நடத்த பார்க்கட்டும். நான் சொல்கிறேன், விஜயகாந்த் 3வது அணி வைத்து வீணாக போயிட்டான். இல்லாவிட்டால் எதிர்கட்சியாக 28 இடங்களை பிடித்து வந்தவர் பிறகு ஒரு வைகோ சிபிஎம் சிபிஐ திருமாவளவனையெல்லாம் சேர்த்து கொண்டு 3வது அணி உருவாக்கி 13-14 விழுக்காடு வாக்குகளை பெற்று கடைசியிலே இவர்கள் ஒரு இடமும் வராமல் போய்விட்டார்கள். அது மாதிரியான முயற்சியை விஜய் மேற்கொள்ளக்கூடாது. விஜய் இந்த ஏஜென்ட்டுகளிடம் யோசனை கேட்பதை விட வேண்டும். இவங்கெல்லாம் பணத்துக்கு யோசனை சொல்கிறோம். அன்புமணியவே முதலமைச்சர் ஆக்குறேன் என்று சொல்லிவிட்டு வந்தவன் இப்பொழுது விஜயை முதலமைச்சர் ஆக்குறேன் என்று சொல்வதற்கு இங்கே வந்திருக்கிறான். அன்புமணியை ஆக்கி விட்டானா? ஆகவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியலில் நாம் வயது நிறைய இருக்கிறது. முதல் படியில் நடக்காவிட்டால் 2வது படியில் நடக்கட்டும். முதலில் நாம் ஊன்றிக்கொண்டு ஒன்றும் இல்லாமல் போய் கமல் கட்சியை போல தொலை தெரியப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டால் வீணாக போய்விடும். நான் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். நான் அதில் அவருடைய போக்குப்படி அரசியல் நடத்துகிறார். ஆனால் இவர் ஒரு மோசமான தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் பிறகு வீணாகி. அதனால் நான் சொல்லுகிறேன், 2 அணி தான் இருக்க வேண்டும். ஒன்று ஸ்டாலின் வேண்டும் என்று சொல்லுகிற அணி, இன்னொன்று எடப்பாடி தலைமையில் உள்ள ஸ்டாலின் வேண்டாம் என்று சொல்லுகிற அணி. இந்த அணியில் எல்லாரும் வேண்டாதவர்கள் எல்லாம் திமுக வேண்டாம் என்று நினைக்கின்றவர்கள் இங்கே தான் இருக்க வேண்டும் தவிர வாக்குகளை பிரிப்பதோ கொள்வக்கூடாது. இந்த அண்ணாமலை வெட்டி கழகம் செய்கிறார். சும்மா 80 இடம் வாங்கு 90 இடம் வாங்கு என்று, இதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு. என்ன சும்மா போனதெல்லாம் ஓபிஎஸ் விட்டு ஓட்டு, இபிஎஸ் விட்டு ஓட்டு, அப்புறம் பாமக விட்டு ஓட்டு, எல்லாத்தையும் சேர்த்து ஏன் ஓட்டுன்னு சொல்லி கொண்டு அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு உண்மையான நோக்கம் திமுகவை வீழ்த்துவதாக இருந்தால் என்ன, உங்களுடைய அளவு தெரிந்து இடத்தை பெறுங்க. சும்மா வீணா அந்த சமயம் பேசிக்கொள்ளலாம். இப்போ என்னதுக்கு வீணா நீங்கள் 80 இடம் பெற வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும், இப்படியே பேசி 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 நீங்கள் எதிரியைத்தான் பலப்படுத்துகிறீர்கள். இந்த அறிவு கூடவா இல்லாமல் நீங்கள் அரசியல் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறேன். எதிரி தான் பலப்படுவாங்க. இந்த நாட்டிலே கூட்டணி ஆட்சி ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கருணாநிதி மைனாரிட்டியாக இருந்தபோது கூட இந்த நாட்டில் கூட்டணி ஆட்சி வரவில்லை. எவனோ நல்லதோ கெட்டதோ அவன் ஒன்றாக இருந்து கெடுக்கட்டும் அல்லது நூற்கட்டும், அதெல்லாம் வேறு. ஆனால் கூட்டணி ஆட்சி சரியாக வராது. அடிப்படையில் பார்த்தாங்க ஓபிஎஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் கூட்டணி அது தெரியல. அது எடப்பாடி என்ன முடிவு வேண்டாம் கூட்டணியும் இல்ல, கடைசி நேரத்துல ஏதாவது மாறுதல்கள் வரும். இப்ப நம்ம ரொம்ப யூகிக்கிறோம், ரொம்ப முன்னாடி இருக்கு. இவ்வளவு முன்னாடி கூட்டணியை பற்றி பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா அது 1000 மாறுதல் நாட்டில் ஏற்படும். இங்கே இருக்கவன் அங்கே போவேன், அங்கே இருக்கவன் இங்கே வருவேன். இப்பொழுதே அங்கே இடம் கூட வேண்டும் என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். இடம் கூட கொடுக்கவில்லை, பரவாயில்லை, அங்கு போவார்களா, சரி இன்னொரு இடத்தில் கூட கொடுக்கிறார்களா என்று பார்ப்பார்கள். இதெல்லாம் பிரிவினைகளை ஏற்படுத்தும், பிளவுகளை ஏற்படுத்தும், எல்லாம் தான் நடக்கும் அரசியலில். இன்னும் 10 மாதத்திற்கு முன்னாலேயே நாம் இதையெல்லாம் பேசுவது என்பது தேவையற்றது. அது சரியாக வராது. என்ன பேசினாலும் நாள்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். பிறகு இங்கிட்டு இருக்கோம் அங்கிட்டு போவேன், அங்கிட்டு இருக்கேன் இங்கிட்டு வருவேன். கடைசியில் ஏதாவது ஒரு நெருக்கடி, ஒரு பெரிய கருணாநிதி ஒரு முறை ஒருவர் தான் வென்றார். அப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குமானால், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கெஜ்ரிவாலை எப்படி அவர்கள் கையாண்டார்கள் ஒரு முதலமைச்சரை, கடைசியாக என்ன நடந்தது?
கெஜ்ரிவால் ஆட்சியை விட்டு இறக்கப்பட்டார். யாராவது நம்ப முடியுமா? 28 ஆண்டுகளுக்கு பிறகு. அதனாலே அரசியலில் எதுவும் நடக்கும். இப்பொழுது நாம் முன்கூட்டியே உயிர்த்துணர்வது என்பது சரியாக இருக்காது.